அவர்கள். உயிராய் உள்ளத்தில் கனத்திருக்கும் தமிழுக்கும் உறவாய் இந்த தமிழ் தேசிய களத்தை நிறைத்திருக்கும் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த மறைமகளின் நல்வணக்கங்கள். ஈழத்தமிழர்கள் எங்கள் ரத்தம், ஈழத்தமிழர்கள் எங்கள் ரத்தம் என்று முழங்கிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களே, அதே ஈழத்தமிழர்கள் தான் இன்றைக்கு இந்த சிறைவாசத்தில் வதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் உங்கள் ரத்தம் என்றால் கொஞ்சமாவது வலித்திருக்க வேண்டுமே, கொஞ்சமாவது துடித்திருக்க வேண்டுமே. இல்லையே, ஏன் அவர்கள் எங்கள் ரத்தம். துடித்து கொண்டு நிற்கின்றோம், விடுதலை செய்யடா எங்கள் சொந்தங்களை, இல்லை என்றால் அடித்து உடைப்போம் உன் சிறப்பு முகாம் உட்பட உனது அனைத்து போய் பித்தலாட்டங்களை. யார் உங்கள் ரத்தம்? அன்றைக்கு நீங்கள் ஓட்டுக்காக உருட்டினீர்கள், இன்றைக்கு சொகுசாக அமைச்சர்களாக அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பேனாவையும் ஒரு செங்கலையும் ஒரு கடிதத்தையும் ஒரு இத்து போன மாடலையும் வைத்துக் கொண்டு நீங்கள் உருட்டிய அதே உருட்டை இன்றைக்கும் சப்பாத்தி மாவை உருட்டுவது போன்று உருட்டி கொண்டிருப்பவர்கள் தான் உங்கள் ரத்தம். எத்தனை ஆண்டுகள் சிறை? நான் பிறப்பதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பே சிறையில் அடைக்கப்பட்ட எங்கள் சொந்தங்கள் இன்றைக்கு எனக்கு 18 வயதாகியும் இன்றைக்கும் சிறை முடிந்து சிறப்பு முகாம் என்னும் சித்திரவதை முகாமில் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த மத்திய மாநில அரசுகளிடம் நாங்கள் ஒரே ஒரு கேள்வியை தான் முன்வைக்க விரும்புகிறோம். சிறை முடிந்து சித்திரவதை என்றால் எதற்கு சிறை? சிறை முடிந்த சித்திரவதை என்றால் எதற்கு சிறை? 3 கம்பளங்களால் வான்முட்ட பறந்து மும்முரசு கொட்ட எத்திசைக்கும் இருந்து தொன்மை தன் அகத்தியனால் வான் சிறந்து தொல்காப்பியன் தன் இலக்கணத்தால் உலகை அளந்து உலக நீதிக்கும் ஒரு இலக்கணத்தை வகுத்து உத்தமன் தன் கோமகனையே தேர்காலில் இழந்து மனச்சான்றுக்கான மனவரைவை உடைத்து மரகதத்தின் அளவான தன் மேனி அறுத்து கங்கையும் கடாரத்தையும் வென்று ஏமாளி கூட்டமாய் நடுத்தருவில் நின்று கூலி என்ற முத்திரை பொறிக்கப்பட்டு ஏனடா என்ற வினாவிற்கு அந்நியனால் மிதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் சகித்து பெற்ற விடுதலை, போடா என்று விடுதலை பெற்ற பின் தான் தெரிந்தது விடுதலை என்பதும் எமக்கு சிறைதான் என்று. யார் நாங்கள்? தமிழீழ தேசத்து செல்ல குழந்தைகள். நாங்கள் நினைத்தோம் எல்லோரையும் சகோதரராய், ஆனால் அவன் துணிந்தான் சகோதரனாய் தஞ்சம் புகுந்தவனின் நெஞ்சில் ஆணி வைத்தறைந்தான். பெண்ணின் மானத்தில் கை வைத்த அந்த ஈனச்சிங்களனின் உயிரை வேரோடும் வேரடி மண்ணோடும் கருவறுத்து பிடுங்க வேண்டும் என்று ஒருவன் பிறந்தான். காலன் கரிகாலன், காரன் காவல்காரன், எங்கள் பிரபாகரன். அந்த ஆகப்பெருமாற்றலின் கைகாட்டலோடு நாங்களே ஆயுதங்களாகவும் குண்டுக்களாகவும் துப்பாக்கிகளாகவும் மாறினோம். நாங்களே துப்பாக்கிகளாகவும் குண்டுக்களாகவும் மாறினோம். சூழ்ச்சி என்ற சூனியம் மகாபாரதத்தில் மட்டுமா? எங்கள் கதையிலும் நிகழ்ந்தது. வந்தேரி என்ற திரை கொண்டு இந்தியா எங்களை அரவணைத்தது. அதே நேரத்தில் அங்கே லட்சக்கணக்கான எங்கள் சொந்தங்களை இந்தியாவும் சேர்த்து கொன்று குவித்தது. உலக நாடுகள் கண்ணை மூடிக்கொண்டன, காதை அடைத்து கொண்டன, வாயை பொத்தி கொண்டன, மூக்கிலும் பஞ்சு வைத்திருப்பார்கள் போல. ஏனென்றால் எங்களின் இரத்த வாடை அவர்களின் மூக்கை துளைக்கவில்லை அல்லவா? நாங்கள் சிந்திய ரத்தம் இன்றும் அடித்து ஓடுகிறது காட்டாரை. நாங்கள் சிந்திய ரத்தம் இன்றும் அடித்து ஓடுகிறது காட்டாரை. இறுதியாக ஒன்றே ஒன்றை கூறி விடைபெறுகிறேன். எங்களது ஈழத்து சொந்தங்களை மாநில அரசு விடுதலை செய்து இந்த சிறப்பு முகாமை அடித்து ஒழிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த விடுதலை போராட்டம், இந்த தமிழர்களின் மாபெரும் போராட்டம் என்றும் தீராது. நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். அடுத்து மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் பாத்திமா அவர்கள். அண்ணன் உள்ளிட்ட அத்துணை உறவுகளுக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள். நாங்கள் ஈழத்தமிழரை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆளுநரிடம் இருக்கிறது, குடியரசுத் தலைவரிடம் இருக்கிறது என்று பந்துக்களை மாற்றி மாற்றி போட்டுவிட்டு இறுதியாக
தன் கட்டை விரல் அதிகாரம் இருந்தபோது கூட விடுதலை செய்யாது உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்த பிறகும் இன்னும் அவர்களை விடுவிக்க மனமில்லாது, இன்னும் அவர்களை விடுதலை செய்ய மனமில்லாது அவர்களை சித்திரவதை கூடங்களில் போட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு எச்சரிக்கையை மட்டும்தான் சொல்கிறோம். ஒன்று, நீங்கள் அவர்களை விடுதலை செய்யுங்கள். இல்லை என்றால் 2026 எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே குடியேறிய பிறகு அரியணை ஏறிய பிறகு நாங்கள் விடுதலை செய்து கொள்கிறோம். எப்படி முடியும்? இன்னைக்கு எதுவுமே இல்லை, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லையே, நீங்கள் எப்படி சாயத்து காட்டுவீர்கள் என்றால், இந்த நிலத்தில் 2009 முன்பாக துவங்கப்பட்ட எல்லா கட்சியின் பேரிலும் திராவிடம் என்ற சொல் இருந்தது. 2009 பிறகு நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி துவங்கப்பட்ட பிறகு எந்த கட்சியின் பேரிலும் திராவிடம் என்கிற சொல்லே இல்லை. இந்த மண்ணில் திராவிடம் என்கிற சொல்லை நீக்கிய எங்களுக்கு இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீக்குவதற்கு வெகு காலம் எங்களுக்கு ஆகிவிடாது. ஒரே ஒரு எச்சரிக்கையோடு முடிக்கிறோம். ஒன்று, நீங்கள் விடுதலை செய்யுங்கள், அல்லது நாங்கள் திலீபனின் வழிவந்த பிள்ளைகள் என்பது எந்த அளவிற்கு சத்தியமோ அதே அளவிற்கு நாங்கள் பிரபாகரனின் வழியில் வந்த பிள்ளைகள் என்பதும் சத்தியம். ஒன்று, நீங்கள் விடுதலை செய்யுங்கள் அல்லது நாங்கள் விடுதலை செய்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.